ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே மீனாவை பயங்கரமாக திட்டுறாரு செந்திலும். இங்கே கோவத்தில் மீனாவும் செந்திலை வீட்டை விட்டு கிளம்பவுமே சொல்லிடுறாங்க. செந்தில் கோவத்தில் அங்கே பாண்டியன் வீட்டுக்கு போயிட்டு இங்கே பாண்டியன் கோமதி அப்பத்தா அரசின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே செந்திலுமே எங்கள் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் கோமதி, என்னடா செந்தில் இன்னைக்கு ஆஃபீஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கோமதி உடனே இங்கே செந்திலும், அம்மா இல்லைம்மா, இங்கே மீனா அந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன துரத்தி அமிச்சிட்டா. அதுவும் இல்லாமல் அவள் எதுக்காக அமிச்சான்னு மட்டும் உங்களுக்கு தெரியுமா? இங்கே தங்கமயில் கூட அங்கே கோயிலில் உக்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்தா. அந்த ஒரு கோவத்தில் அவளை நான் திட்டினேன். அதனால் என்னை அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை துரத்தி அமிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் சொல்கிறாங்க. இதை கேட்டால் கோமதிக்கு ரொம்பவே கோவமாகவும், என்னடா சொல்கிற செந்தில், இங்கே மீனா அப்படி பேசி உன்னை அந்த வீட்டில் இருந்து துரத்தி விட்டாளா? எதுக்காக உன்னை அந்த வீட்டில் இருந்து துரத்தி விட்டா? நீ அப்படி என்னதான் அங்கே மீனா கிட்ட கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் முன்னாடி கோமதியுமே கேட்குறாங்க. உடனே இங்கே செந்திலும், அம்மா அங்கே அவ கூட எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு அவள் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கா. அதுவும் இல்லாமல் அவள் செஞ்ச நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் எனக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது அவளை பார்த்தாலே. ஏன்னா அவள் நிறைய பொய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே இது சித்திரவதை பண்ணிட்டா. அதுவும் இல்லாமல் உங்களையே உங்கள் கோர்ட்டு வாசலையும் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வாசலையுமே திரி விட்டு இருந்தா. அவ கூட போய் இவ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கோவத்தில் திட்டினேன். ஆனால் அவள் என்னை அந்த வீட்டை விட்டு துரத்தி அமிச்சிட்டா. அவளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்தில் சொல்கிறாரு. இதை கேட்ட கோமதியும், அவளுக்கு எவ்வளோ எகத்தால இருந்தால் உன்னவே துரத்தி விட்டுருக்குவா, அவள் வீட்டுக்கு வரட்டு, அவளை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்கிறாங்க. உடனே பாண்டியனும் இதை பார்த்துட்டு, கோமதி ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கு கோமதி, இவன் எதனா பண்ணியிருப்பான், அதனால தான் அந்த பொண்ணு அவளை இந்த வீட்டை விட்டு கிளம்ப சொல்லியிருக்கோம். இவன் எதுவுமே பண்ணாமல் அந்த பொண்ணு எதுக்காக இவனை வீட்டை விட்டு துரத்திருக்கோம், இவன் எதனா கொணசட்ட வேலை பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கிட்டையும் பாண்டியன் சொல்லிட்டுறாரு. உடனே இங்கே கோமதியும், என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, மீனா என்ன இருந்தாலுமே அவங்க வீட்டுக்குள்ளே எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம், ஆனால் வீட்டை விட்டு போக சொல்கிற அளவுக்கு அவள் இப்படி கோவத்தில் பேசியிருக்கானா, அவள் மனசில் வச்சுக்கிட்டு தான் பேசியிருக்கா, அவள் ஏதோ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே பாண்டியனும், கோமதி அங்கே மீனா வரட்டும், அந்த பொண்ணை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ அவன் மேலே கோவப்படுறதா இல்லை அவன் மேலே நீ பாசத்தை பொழிடுறதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு இப்படிலாம் பேசக்கூடிய ஒரு பர்சனே கிடையாது. இவன் தான் எதனா பண்ணியிருப்பான். ஏன்னா இவன் அந்த பொண்ணை குடும்பப்படுத்திருப்பான், இல்லை அடிக்கிறதுக்கு போயிருப்பான், இல்லை கோவமாக எதனா பேசியிருப்பான். அதனால தான் அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணியிருக்கோம். சண்டை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டை விட்டு போக சொல்லியிருக்கோம். இவன் தான் இங்கே கிளம்பி கதையை கட்டிகிட்டு இருக்கான். இவனை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். இவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. ஒரு விஷயத்த பண்ணால் ஒழுங்காக கூட பண்ண மாட்டான். அதுவும் இல்லாமல் மீனாவை போய் கேட்டான். ஆனால் அவன் மீனா என்ன விஷயத்துக்காக அங்கே மயில்கிட்ட பேசிகிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அவன் போய் அந்த மயில்கிட்ட மீனா கிட்ட கேட்டிருக்க மாட்டான். ஏன்னா அந்த பொண்ணு அது தங்கமயில் பேசுறதுக்காக கெஞ்சிருக்கும். அதனால் மீனா பொண்ணு போய் பேசியிருக்கோம். வேறு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. இவன் அந்த விஷயத்தை பார்த்துட்டு அவன் மேலே இருக்கிற கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் சீக்கிரமாக சரியாயிரும் கோமதி. அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் நாமெல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஏன்னா அவனே கொஞ்சம் பெரியவன், நம்ம இதிலெல்லாம் எதுவுமே இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லிடுறாரு. இதை கேட்டால் அப்பத்தாவும், என்னடா இன்னும் மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க வீட்டில் இது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே கேட்குறாங்க. இதை கேட்டால் பாண்டியனும், அத்தை இல்லைத்த, இவன் பண்ணுறதே கொஞ்சம் கொணசெட்ட வேலைலாம் அதிகம்தான். ஏன்னா மீனா பொண்ணு பாவம் இவனுக்காக சமைச்சு வச்சுட்டு அவளுமே வேலைக்கு தான் போயிட்டுருக்கா. அதெல்லாம் பண்ணுறதே இவனுக்கு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பொண்ணு வேலைக்கு போயிட்டு இவனுக்கு சமைச்சு போட்டு இவன் மேலே அக்கறையாக இருந்து அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம் இவன் நினைக்க மாட்டான். ஏன்னா அந்த பொண்ணை எதனா ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கதிர் முத்துவேலை கூட்டிக்கிட்டு இங்கே திருச்சிக்குமே போயிட்டுறாங்க. போயிட்டு இருக்கிற போதே இங்கே முத்துவேல் மாப்பிள்ளை, உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு சிரமமெல்லாம், உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு அந்த வேலை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் முத்துவேலு. உடனே கதிரும்,
ஏங்க எனக்கு அந்த வேலையை விட உங்களை தான் நீங்கள் தான் முக்கியம். ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம ரிக்கவர் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகிறோம். நின்று செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக எல்லாமே டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் வாங்கிட்டு தான் நம்ம இங்கேருந்து போகிறோம் அப்படின்ற மாதிரியுமே கதிர் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்குற போது இங்கே முத்துவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மாப்பிள்ள நீங்கள் இப்படிலாம் பேசுகிற போது எனக்கு மன நிம்மதியாக இருக்குது. ஆனால் இத்தனை வருஷமாக அவங்க கூட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே, ஆனால் இங்கே சக்திவேல் வந்து உங்கள் மேலே பயங்கர கோவத்தில் நான் உங்கள் கூட பேசணுன்னா அவன் அந்த வீட்டை விட்டே கிளம்பிடுவான். அதனால தான் உங்கள் கூட யார் கூடயுமே நான் பேசாமலும் இருக்கேன். ஆனால் எனக்குமே உங்கள் மேலே கோவமாக தான் இருந்துச்சு. ஆனால் உங்கள் மனசு உங்கள் கூட பேசுகிற போது தான் எனக்கு புரிய வருது. அதுவும் இல்லாமல் நான் வந்து உங்கள் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே எனக்காக நீங்கள் திருச்சி வரையுமே உங்கள் வேலையை விட்டுட்டு எனக்காக வரதை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் வந்து கதிர்கிட்ட சொல்லுவாங்க. கதிர் இதை கேட்டுட்டு, இன்னும் மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பண்ணாமல் நான் வேறு யாருக்கு பண்ண போகிறேன், நீங்கள் இது நல்லபடியாக குணமாகி வந்தால் அதுவே எனக்கு போதுமாம்மா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அது எனக்கு என் கண்ணால் பார்க்கணும். அதே மாதிரி உங்கள் பொண்ணு வந்து ஐபிஎஸ் ஆகிறதுக்கு இன்னும் கூடிய சீக்கிரம் ஆகிடுவா. அந்த ஐபிஎஸ் ஆகிறதுக்கெல்லாம் நீங்கள் தெம்ப இருந்தால் தானே சந்தோஷத்தில் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மீனாவும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு நம்ம கதிரை தேவையில்லாமல் இந்த வீட்டை விட்டு துரத்தி அமிச்சிட்டோம், நம்ம ஒரு பேசி சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருந்தே கிளம்புறாங்க. உடனே எங்கள் செந்திலும் ரொம்பவே கோவத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்க. உடனே எங்கள் கோமதியும் வந்து செந்தில் நீ காஃபி சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா எனக்கு எதுவுமே வேணாம்மா, எனக்கு மீனா மேலே பயங்கர கோவமாக இருக்குது, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அதுவும் இல்லாமல் என்னவே அவள் அந்த வீட்டை விட்டு கிளப்பி விட்டுட்டா, எனக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இத்தனை நாளாக எங்கூட பேசிகிட்டு இருந்தவ என்னோட இருந்தவ இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து கோமதி கிட்ட சொல்லிட்டுறாங்க. கோமதி இது கேட்டுட்டு, செந்தில் நீ அதெல்லாம் எதுவுமே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, இங்கே மீனா வரட்டும், அவகிட்ட பேசி நான் என்ன விஷயம்னு ஃபஸ்ட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் சொல்லிடுறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே மீனாவும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. மீனா வா, மீனா வா, என்ன பண்ணி வச்சிருக்க, இங்கே செந்தில நீ அந்த வீட்டை விட்டு போக சொன்னியா, எதுக்காக சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் எதுக்காக நீ அவனை இந்த வீட்டை விட்டு போக சொன்ன அப்படின்ற விஷயத்த நீ சொல்லியே ஆகணும். ஏன்னா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தா தெரியுமா, எதுக்காக நீ சொன்ன, அதுவும் இல்லாமல் நீ தங்கமயில் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மையா, நீ எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க, அன்னைக்கே நான் கோயிலில் மீட் பண்ணும்போது என்ன சொன்னேன், நீ மறுபடியும் அங்கே தங்கமயில மீட் பண்ணி பேசவே கூடாது, அதே மாதிரி அவள் பேச்சு எடுத்தனா நீ என்கிட்ட எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அன்னைக்கே நான் வார்னிங் கொடுத்தேன். நீ மறுபடியும் இங்கே தங்கமயில் கூட பேசிக்கிட்டு இருக்கனா அப்போ நம்மளுக்கு பண்ண துரோகத்தை நீ மறந்துட்டு தானே அர்த்தம். ஏன்னா உன்னை ஜெயிலில் போடலன்னு சொல்லிட்டு நீ அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா, இல்லை நீயும் அவளுக்கு உடந்தையா இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. உடனே அத்தை நீங்களும் நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களே, நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அது காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா இங்கே மயிலக்கா கூட நான் பேசினதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா மயிலக்கா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால தான் நான் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன். அதுவும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே அவங்க தற்கொலை முயற்சி வரையும் போயிட்டாங்க, அதனால கொஞ்சம் ஆறுதலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கோமதியும் ரொம்பவே அதிர்ச்சியமா என்ன சொல்கிற இது மீனா, இந்த விஷயத்த அவள் சொல்ல போனால் இங்கே சரவணன் கிட்ட தானே சொல்லியிருக்கணும், உங்ககிட்ட எதுக்காக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாவும் அத்தை அவங்க முதல்ல சொன்னதே மாமா கிட்ட மட்டும்தான் சொன்னது, மாமா அதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணாது தெரியுமா, இங்கே கோயிலை வச்சு அக்கா அந்த ரிப்போர்ட்டோடு காமிக்கிறாங்க. ஆனால் மாமா என்ன சொன்னார்னா, இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அப்போ நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பான ஒரு வார்த்தையை இங்கே தங்கமயிலக்கா கிட்ட பேசிட்டு வந்திருக்காங்க. தங்கமயிலக்கா அந்த ஒரு விஷயத்தை நினச்சி இப்போ வரைக்கும் இல்லை, அன்னைக்கு கேட்டதுலேருந்தே இப்போ வரைக்குமே அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஏற்கனவே நம்ம இந்த வீட்டை விட்டு பிரித்ததும் இல்லாமல் அவங்கள மனசை கஷ்டப்படுற மாதிரி சரவணன் மாமா பேசுனதை நினச்சாவே எனக்கு அவங்க மேலே பயங்கர கோபமாக தான் இருக்குது. சரவணன் மாமாலாம் இப்படியெல்லாம் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்காருன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு பொண்ணு கிட்ட கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை வந்து இங்கே மாமா கேட்டிருக்கக்கூடாது. அதனால தான் அத்தை அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த வருத்தப்பட்டு எங்கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்கறதுக்காக தான் நான் கோயிலுக்கு போனேன். அது இல்லாமல் நான் வரமாட்டேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன். ஆனால் என்னை கம்பல் பண்ணி அங்கே வரவுமே வச்சாங்க. அவங்க கர்ப்பமாக இருக்கிற போது நான் இப்படியே விட்டுட்டு போனேன்னா அது எனக்கு தான் ரொம்பவே பாவம். ஏன்னா நம்ம இந்த வீட்டை விட்டு துரத்துற போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அப்படி தெரிஞ்சுமே
தெரிஞ்சுமே நம்ம அப்படியே அவங்கள விட்டுருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு மனசாட்சி உள்ளவங்க. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவோ தப்பு சொல்லியிருக்கலாம் நம்மக்கிட்ட, வயசு விஷயத்தில், படிப்பு விஷயத்தில், வேலை விஷயத்தில், இந்த குழந்தை விஷயத்துன்னு சொல்லிட்டு அவங்க நிறையவே சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க நிறைய பொய்யை சொல்லி அவங்க அதை ரிலைஸ் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த பொய்க்கு காரணமே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் மட்டும்தான். அவங்களுக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூசாரி சொன்னதை கேட்டு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இப்படியெல்லாம் ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் தங்கமயிலக்கா என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரலில் அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்க இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் இங்கே அரசிக்காலில், கதிர்காலில், ஏங்காலன்னு சொல்லிட்டு எல்லார் காலிலுமே விழுந்து சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்க கெஞ்சினதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அத்தை. ஏன்னா நான் உங்களுக்கே தெரியும், நான் யார் என்கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டு பேசினாலுமே நான் வந்து மனசு இறங்கி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ரொம்பவே அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கோமதியும், மீனா எனக்கு இந்த விஷயம் தெரியாது, அது இல்லாமல் சரவணன் வந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்பான் அப்படின்றத நான் நினச்சி கூட பார்க்கல. அவனை கூப்பிட்டு நான் ஃபஸ்ட்டு வார்னிங் பண்ணுறாரு. ஏன்னா அவனுக்கு எவ்வளோ திமிர் எடுத்து போயிட்டு இருந்தா அந்த பொண்ணை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை பேசியிருப்பான் அப்படிங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சரவணனும் கடையை முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்குமே வராங்க. வந்து அம்மா எனக்கு பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே உள்ளே கை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே டேபிள் மேலேயுமே வச்சுட்டுறாங்க கோமதி. வச்ச உடனே இங்கே சரவணன் வராங்க. சரவணா, இங்கே தங்கமயில் வந்து உங்ககிட்ட கோயிலில் என்னடா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே இங்கே சரவணன் வந்து அம்மா அது வந்து அவள் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காம்மா, அதனால தான் அவளை நான் வாங்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஏன்னா அவள் நிறைய பொய் சொல்லியிருக்காம்மா என்கிட்ட. எனக்கு அவளை பார்த்தாவே எனக்கு பிடிக்கவே மாட்டுதுமா. ஏன்னா அவள் மேலே எனக்கு அவ்வளோ பெரிய கோபமாக இருக்குது. ஏன்னா அவள் நிறைய பொய் பிடிச்சவ, பொய்க்காரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சரவணன் வந்து பயங்கரமாக இங்கே மீனாவை இங்கே தங்கமயில வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது கோபமடைந்த கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே சரவணன் கன்னத்திலேயே பல்லார்னு சொல்லிட்டு நாளை விடுறாங்க. விட்டதும் இங்கே சரவணனும் அம்மா என்னம்மா பண்ணுறீங்க, என்ன எதுக்குமா அடிக்கிறீங்க, நான் என்னம்மா தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் கேட்குறாங்க. உடனே கோமதியும் என்னடா என்ன நீ தங்கமயில பார்த்து என்ன வார்த்தை கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்கவும் உடனே திணச்சி நின்றுறாரு இங்கே சரவணன் வந்து அம்மா நான் ஏதோ தெரியாமல் அது இப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டேன், இந்த விஷயமா அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் அது வந்து அவளை பார்க்கவே முடியலம்மா. அவள் பொய் சொன்னது தான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அவள் என்கிட்ட நிறைய பொய் சொல்லிட்டாம்மா. என் மனசு ரொம்பவே காயப்படுச்சு. அவளால் நான் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். அதனால தான் அவள் கூட நான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். அதுவும் இல்லாமல் அவளை மீட் பண்ணி பேசினாவே எனக்கு அவளை கோபமாக திட்ட மட்டும்தான் தோணுது. அவகிட்ட மன்னிப்பு கேட்க தோணலை. நான் என்ன இருந்தாலுமே அவகிட்ட பேசினது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுனாலுமே அவள் மூஞ்சை பார்த்து தான் கேட்கணும். அதனால் என்னால் கேட்க முடியல அப்படின்றதுனால தான் நான் அவகிட்ட மன்னிப்புமே கேட்காம நான் சைலண்ட் ஆகிட்டேன். இந்த விஷயத்த நான் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க எங்கள் சரவணன். உடனே கோமதியும் என்னடா அவள் வாய் வயிறுமா இருக்கா, அந்த பொண்ணை போய் நீ இப்படியே ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து ரொம்பவே பாவமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட சரவணனும் அம்மா அவள் நடிக்கிறாமா, அவள் நடித்து எல்லாருமே ஏமாத்திடுவா, நீங்கள் அவள் நடிப்பில் நீங்கள் விழுந்துடாதீங்க, அவள் நடித்து இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு தான் அவள் இன்றைக்கி வரைக்குமே நினச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ தான் அதுக்கான ஒரு பிளானும் கிடச்சிருக்கு, அதுக்கான ரிப்போர்ட்டுமே கிடச்சிருக்கு. அதனால தான் அவள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கா. அவள் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் வந்து இருந்தானா அவள் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நல்லாவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கோமதியும் சரவணா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருமே போயிட்டு மயிலை கூட்டிகிட்டு வரோம், நீ அவள் கூட சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும். என்ன இருந்தாலுமே நம்மளோட வாரிசுட அவள் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அவளை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். ஏன்னா அவள் இப்போ ஒரு வேலைக்கு வேற போயிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி டைமில் அவள் வேலைக்கு போனான்னா அவள் உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? அவள் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலுமே அது அவளே பார்த்துக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் அவள் தப்பு பண்ணியிருக்கலாம், அது தப்பு வந்து அவளே ரிலைஸ் பண்ணிட்டானா அதை நம்ம அப்படியே விட்டுடணும். இப்போ நான் கூட
கூட தான் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எங்கள் கதிருக்கும் செந்திருக்கும் கதிருக்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த விஷயம் தெரிஞ்சு உங்கள் அப்பா என் மேலே கோவப்படலையா? இப்போ உங்கள் அப்பாவே சரியாகி என்கிட்ட பேசலையா? அது மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கணும். ஏன்னா தெரியாமல் அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது மாதிரி ஒரு விஷயத்த. அவன் மேலே எனக்கு இப்போ கூட அவன் மேலே கோவமாக தான் இருக்குது. இருந்தாலுமே நம்மளோட வாரிசு அவள் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால தான் உன்னை நான் இப்போ இவ்வளோ நேரம் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அவள் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் மறந்து அதெல்லாம் மன்னிச்சு அதெல்லாம் நெஞ்சிலேருந்து தூக்கி வீசிட்டு நீ புது வாழ்க்கையை நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்லிடுறாங்க. மீனாவும் ஆமாம்மாம்மா, நீங்கள் மயிலக்கா ரொம்பவே பாவம். நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுலேருந்தே மயிலக்கா நல்லாவே இல்லை, உடம்பு ஒரு மாதிரியாகவே அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே செந்திலும் கோவத்தில், அம்மா பாருங்கள், இங்கே மயிலை பற்றின விஷயமா தான் இவ பேசுவா. அதுவும் இல்லாமல் மயிலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கிறதே இவ மட்டும்தாம்மா. அவளுக்கு எல்லாம் வேலை வாங்கி கொடுத்துலேருந்து எல்லாமே இவ தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்லிடுறாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? நீங்கள் பேசினாவே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேது. நீங்கள் கொஞ்சமாவது பேசுறது கொஞ்சம் புரிஞ்சு பேசுகிறீங்களா? நான் எதுக்காக அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் எதுக்கு தான் அவங்கக்கிட்ட நான் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற உங்களுக்கு தெரியல. ஏன்னா அக்கா வந்து தற்கொலை முயற்சி வரையும் போயிட்டாங்க. நான் பேசினா கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்கு நான் மட்டும்தான் நான் எப்போவுமே என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க வீட்லேயுமே அவங்க அப்பாவும் சப்போர்ட் கிடையாது, அவங்க அம்மாவும் சப்போர்ட் கிடையாது. ஏன்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ஒரு சாப்பாட்டுக்காக அவளை ரொம்பவே அசிங்கமாகவும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட எங்கள் மீனாவும் சொல்லிடுறாங்க. இங்கே சரவணன் இது கேட்டுட்டு இது அண்ணி எனக்கு நல்லாவே புரியுது, நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் அவள் பண்ண தப்பு தான் என் கண்ணு முன்னாடி இன்னமும் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து இப்படியெல்லாம் ஒரு பொய் சொல்லுவாங்களா அப்படின்றதுக்கு உதாரணமே அவள் தான். ஏன்னா அவளை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது. இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாவே என் தலையெல்லாம் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும், சரவணா இங்கே உங்கள் அம்மா சொல்கிறத கேளு, உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், நீ நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்னமும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். ஆனால் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் குறும்புத்தனம் வச்சு இப்படி ஒரு வேலையை பண்ணி விட்டுட்டாங்க. அந்த பொண்ணு வந்து ஏதோ தெரியாமல் மறைச்சியுமே வச்சிருச்சு. நீ அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்காத, நம்ம நாளைக்கு போயிட்டு அங்கே மயிலை வந்து இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நயனா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்டதும் கோமதிக்கும் மீனாக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா கோமதிக்கு இங்கே மயில் மேலே ரொம்பவே கோவம் தான். ஆனால் இருந்தாலுமே அவங்க வாய் வயிறுமாக இருக்கிற போது நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால இங்கே மீனாவை கூட்டிகிட்டு வரத்துக்கு இங்கே மயிலை கூட்டிகிட்டு வரத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே முத்துவேலும் சக்திவேலும் 2 பேரும் எங்கே போனாலுமே ஒன்றா தான் போவாங்க. ஆனால் இங்கே முத்துவேல் வந்து எங்கே போகிறாரு, எங்கே வராரு, எதுக்காக போகிறாரு அப்படின்றத நம்மளுக்கு தெரியல. என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து வீட்டில் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வெளியுமே பிளட் டெஸ்ட்டுக்காக ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கதிரும் இங்கே முத்துவேலுமே. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மீனாவும், அத்தை நான் அவங்கள அந்த வீட்டை விட்டு போக சொன்னது மிகப்பெரிய ஒரு தப்பு தான் அத்தை. ஆனால் நான் சொல்கிறத அவர் வாய் கொடுத்து கேட்கவே மாட்டுறாரு. ஏன்னா நான் அவர் மேலே எவ்வளவோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் செஞ்ச ஃபுட்டை வந்து அவர் சாப்பிட மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க மேலே நான் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு மீறி நான் மரியாதையும் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் தங்கமயில் வந்து எப்போவும் போல் ரெடி ஆகிட்டு இங்கே வேலைக்குமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே செந்திலும் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க மீனா போயிட்டு, நான் ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன், நீங்கள் மட்டும் கோவத்தில் என்னை என் வாய்க்கு வந்தபடிலாம் திட்டலையா? அதனால தான் நான் உங்களை அந்த வீட்டை விட்டு போக சொன்னேன். அதுக்கும் எதுக்கு சொன்னேன்னா அந்த பிரச்சனை வந்து பெருசாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே கோவப்படுற மாதிரி சொல்லி உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் நீங்கள் அதுக்கே கோச்சிக்கிட்டு என்கிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா என்ன தான் அர்த்தம்? இப்படி நம்ம ஃபேமிலிக்குள்ளே இப்படிலாம் சண்டை வந்துச்சுன்னா நாமளே பேசி சமாதானப்படுத்திக்கணும். இப்படி அப்பா அம்மா கிட்டலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டதுமே அங்கே செந்தில், நீ நல்லவதான், நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏன்னா உன்னோட சுயரூபம், உன்னோட புத்தி எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். நீ எதுவுமே பேசாத, சரி ஓகே, நீ என்கிட்ட மூஞ்சில் முடிச்சா கூட எனக்கு ரொம்பவே அருவருப்பாக இருக்குது, நீ என்னை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. பாண்டியன் வந்து கடைக்கு கிளம்பிட்டு சரவணனை வரையுமே சொல்லிடுறாங்க. இங்கே சாப்பிட்டு போகிறதுக்காக சரவணனும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் இங்கே கோமதியை பார்த்துட்டு, அம்மா நான் செஞ்சது மிகப்பெரிய ஒரு தப்பு தான்மா, நான் தங்கமயில அப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் கூடிய சீக்கிரம் அவளை
அவள் செஞ்ச தப்பெல்லாம் மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நான் மறக்கிற வரையும் அவள் என் கண்ணிலே படக்கூடாது. ஏன்னா அவள் என் கண்ணில் பட்டானா அவளோட ஞாபகம் தான் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் அவங்க அம்மா கோமதி கிட்ட சொல்லிட்டுறாங்க. கோமதியும் இது கேட்டுட்டு, சரவணா நீ மனசு மாறு, உனக்கு டைம் எடுத்துக்கோ, எப்போ உனக்கு மனசு மாறுதோ அதுக்கப்புறம் நீ மயிலு கூட பேசலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீ மயில் கூட பேசணும்னா இப்போ போய் நம்ம மயிலை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் தான் முடியும். அதே மாதிரி நம்ம அவள் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அவளை அப்படியே விட்டுறக்கூடாது. நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு மேலே என்ன நடக்கணுமோ அதை வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே தங்கமயில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்தா. அதனால பொய் சொல்லிட்டு 80 பவுன் நகை போட்டோம், அது போட்டோம், இது போட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பொய் சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு அதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. உண்மையாக இருந்தால் நேர்மையாக இருந்தால் நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது கொஞ்சம் கூட ஒரு பர்சன் கூட அவள் மனசு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.